இப்போ என் கையில் இருக்கக்கூடிய இந்த 9 வோல்ட் பேட்டரி ப்ளஸ் நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் பேட்டரி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பேட்டரியோட சைஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இப்போ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரி 3.8 வோல்ட், சார்ஜ் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் 4.2 வரைக்கும் கொடுக்கலாம். பட் நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஹெச்டபிள்யூ பேட்டரி பார்த்தீங்கன்னா 9 வோல்ட். இந்த ரெண்டு பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரியில் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது, பட் கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பேட்டரியோட கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அரௌண்ட் ஒரு 500 to 600 மில்லி ஆம்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். மேக்ஸிமம் போனது அப்படின்னா ஒரு 1000, அதாவது 1 ஆம்பியர் 1 ஏஹெச் அப்படின்ற லெவலில் இருக்கலாம். பட் நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5900, அதாவது அப்ராக்சிமேட்லி 6000 எம்ஏஹெச், அதாவது 6 ஏஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி. ஸோ கம்பேரிசனில் சைஸ் வைஸும் சரி, அதோடைய ஸ்பெக் வைஸும் சரி, இந்த பேட்டரி நம்ம மொபைல் பேட்டரியை விட ரொம்ப சின்ன சைஸ். இப்போ இதை வச்சு நம்மளால சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் பண்ணலாம், பட் லாங் ரன் போகுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேட்டரியுடைய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஈவன் நம்மளுடைய வாட்ஸோட கால்குலேஷன் வைஸ் பார்த்தா கூட இவருடைய வாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவரால் எஃபிஷியண்ட்டாக இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் எஃபிஷியண்ட்டாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதே 9 வோல்ட் பேட்டரியை ஒரு 5 or 6 நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் சீரீஸ்லேயோ அல்லது பேரலல்லையோ கனெக்ஷன் கொடுத்து இவங்களோட ரெண்டோட பவரும் மேட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதை எஃபிஷியண்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம எஃபிஷியண்ட்டாக சார்ஜ் பண்ண போகிறதில்ல, இதை வச்சு ஜஸ்ட் சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம்.